ஏன் நம்ம நல்ல மனிதர்களாக இருக்கணும்? இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கிற பழக்கங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கெட்ட பழக்கங்கள் எல்லாமே சர்வசாதாரணமே மாறிடுச்சு. எவ்வளோ சாதாரணமாக மாறினாலும் கூட தப்பு தப்பு தானே. நம்ம வீட்டிலேயே அது இருந்தாலும் கூட தப்பு தப்பு தானே. இந்த தப்புகளை மாறணும். நம்ம எல்லாருமே நல்ல மனிதர்களாக இருக்கணும். நல்ல மனிதர்களாக இருக்கும் பொழுது நமக்கு அடுத்து வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி கூட நல்ல சந்ததியாக இருக்கும். இது மாத்திரம் கிடையாது, நீங்கள் நல்ல மனிதர்களாய் வாழுவீர்கள் என்று சொன்னால் சீக்கிரத்தில் வர இருக்கிற இயேசுவை உங்களால் சந்திக்க முடியும். இதை நம்ம தெளிவாக மனதில் வைத்துக்கொள்ளணும், புரிந்து கொள்வோம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோம். என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா இயேசு சொன்ன எல்லா அடையாளமும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு இருக்கிறது, நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை நம்ம முடிவு செய்வோம். நம்ம எந்த வழியில் போய் கொண்டு இருக்கிறோம் என்கிறதுல கவனமாக நம்ம இருப்போம்.